அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிரேசில் நாட்டோட ரொம்ப ஃபேமஸான சிக்கன் கொசினியாவை டக்குன்னு செஞ்சிடலாமா? ஆமாங்க. முதல்ல நம்ம கோழி அவிச்சு எடுத்துக்கிடலாம். அதுக்கு கொஞ்சம் உப்பு, கோழி, பே லீஃப், அது கூட மிளகு போட்டு அவிச்சு நம்ம எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ அவிச்ச தண்ணியை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு அதில் பூண்டு, வெங்காயம் போட்டு அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா வதக்கி வேக வச்சுருக்க சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா பெரட்டி இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடணும், ஆற வச்சிடலாம். மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து அதில் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி, பட்டர், உப்பு எல்லாம் சேர்த்து மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 கப் மைதா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி அந்த தண்ணி நல்லா நல்லா அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரையிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லா ஆறின அப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஃபில்லிங்கை உருண்டை போட்டு வச்சு ஒரு சின்ன பால் எடுத்து அதை நான் இப்போ தட்டுற மாதிரி நீங்கள் தட்டி நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நான் பண்ணுற மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போது முட்டையில் நல்லா டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸை ஃபுல்லாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், பிரேசில் நாட்டோட கொசினியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக, வெளியே கிறிஸ்பியாக, உள்ள ஜூஸியாகவும் இருந்துச்சு. மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா.